இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எம்எஸ்வி தன்னோட 7 பிள்ளைகள்ல ஒருத்தரை கூட திரைத்துறைக்கு தொடர்பான எந்த வேலைகள்லயும் கொண்டு வரல. இன்னும் எம்எஸ் விஸ்வநாதன் பிள்ளைகள் யார் யார் அப்படின்ற குறித்து மக்கள் தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பு கிடையாத நிலைதான் இப்போ இருந்துட்டு வருது. தமிழ் சினிமால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி பின்னாட்கள்ல பாக்யராஜ் இயக்கம் மற்றும் நடிப்புல வெளியான நாயகியா அறிமுகமான நடிகை எம்எஸ்வி வீட்டு மருமகள் யார் அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல். தமிழ் சினிமால பல இசையமைப்பாளர்கள் கிட்ட உதவியாளரா இருந்து எம்ஜிஆர் நடிச்ச ஜோவானா படம் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமானவர் எம்எஸ் விஸ்வநாதன். முதல் படமே இவருக்கு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்த நிலையில அடுத்தடுத்து எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் தொடங்கி அறிமுக நடிகர்கள் வரைக்கும் பலரோட படங்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காரு. அதே போல கவியரசர் கண்ணதாசன் கூட நெருங்கிய நட்புல இருந்த எம்எஸ் விஸ்வநாதன் பல ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காரு. இவங்க 2 பேரும் இணைஞ்சு கொடுத்த பாடல்கள் காலம் கடந்து இன்னும் நிலைச்சிருக்கு. திரையுலகில இசை அமைப்பாளரா கொடி கட்டி பறந்த எம்எஸ்வி தன்னோட 7 பிள்ளைகள்ல ஒருத்தரை கூட திரைத்துறை தொடர்பான எந்த வேலைகளையும் கொண்டு வரல. இன்னும் எம்எஸ் விஸ்வநாதன் பிள்ளைகள் யார் யார் அப்படின்றது குறித்து கூட மக்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதே சமயம் எம்எஸ்வியோட மருமகள்கள்ல ஒருத்தவங்க பிரபல நடிகை அப்படின்றதும் பலருக்கும் தெரிஞ்சிடாத ஒரு தகவல். எம்எஸ் விஸ்வநாதனோட மூத்த மகன் கோபி கிருஷ்ணாவோட மனைவி சுலோக்ஷனா தமிழ்ல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி பின்னாட்கள்ல பாக்யராஜ் இயக்கத்துல வெளியான தூரல் நின்னு போச்சு அப்படின்ற படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள்ல பல வெற்றி படங்களை கொடுத்திருக்க சுலோக்ஷனா தற்பொழுது முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. மேலும் புன்னகை மன்னன் படத்துல ரேவதிக்கும், மைத்திலி என்னை காதலி படத்துல அமலாவுக்கும் டப்பிங் கலைஞரா குரல் கொடுத்திருக்காங்க. எம்எஸ்வி மகன் கோபி கிருஷ்ணாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட சுலோக்ஷனாவுக்கு 3 மகன்கள் இருக்காங்க. இவங்களோட காதல 2 குடும்பத்தினரும் ஏத்துக்கொள்ளாத நிலையில வீட்டை மீறி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் முடிஞ்சு சில மாதங்கள்ல 2 குடும்பத்தினரும் இவங்களை ஏத்துக்கிட்டாங்க. 3 பிள்ளைகள் பிறந்த அப்புறம் கோபி கிருஷ்ணா சுலோக்ஷனா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. தற்பொழுது சுலோக்ஷனா தன்னோட 3 பிள்ளைகள் கூட தனியா வசிச்சுட்டு வராங்க. மேலும் 16 வயசுல ஹீரோயினான சுலோக்ஷனாவுக்கு 17 வயசுல கல்யாண ஆசை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. எம்எஸ்வியோட மகன் கோபி கிருஷ்ணா இயக்கத்துல நடிச்ச பொழுது அவர் தனக்கு ப்ரப்போஸ் செஞ்சதாகவும் முதல் ப்ரப்போஸ் த்ரில்லிங்கா இருந்தது அப்படின்னு சுலோக்ஷனா சொல்லியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்ல பல வெற்றி படங்களை கொடுத்திருக்க சுலோக்ஷனா தமிழ், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள்ல பல சீரியல்கள்லயும் நடிச்சு அசத்தியிருக்காங்க. ரஜினியோட தம்பிக்கு எந்த ஊரு, கமலஹாசனோட தூங்காதே தம்பி தூங்காதே ஆகிய படங்கள்ல சுலோக்ஷனா நடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.